தாய் வீடு மார்ச் 2024. உரைய முடியா காலம் 50 ஆண்டுகால சேரனின் கவிதை வெளி. எழுதி வாசிப்பவர் கருணாகரன். எழுதப்படும் காலத்திலும் அதற்கு பிறகான கால வெளியிலும் உயிர் கொண்டிருக்கும் எழுத்துக்கு ஒளி அதிகம். அந்த ஒளி அந்த எழுத்தையும் அதை எழுதிய எழுத்தாளரையும் அல்லது கவிஞரையும் கால நீட்சியில் உயிர்ப்போடு வைத்து விடுகிறது. கம்பன், வள்ளுவர், கபிலர், ஔவையார், ஷேக்ஸ்பியர், ஷெல்லி, பாரதி, தாகூர், டால்ஸ்டாய், தஸ்தாயெவ்ஸ்கி, செகோவ், புதுமைப்பித்தன், பப்லோ நெருடா, லங்ஷங்கியூஸ், பேஸ் அகமத் பைஸ், மர்மூட் தர்விஸ் எல்லோரும் இந்த வகையில் அமைந்தவர்களே. அவருடைய எழுத்துக்களும் அவ்வாறு அமைய பெற்றவையே. சிந்தனையின் வீச்சும் ஆழ்மனதில் உணரும் சத்தியமும் அதை தயக்கமின்றி வெளிப்படுத்தும் துணிவும் இதற்கு ஆதாரமானவை. உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டாகும் என்று பாரதி கூறுவதும் இதுவே. இந்த அடிப்படையில் தான் சேரனுடைய கவிதைகள் கால நீட்சியில் அழியாத, அழிக்க முடியாத உயிர்ப்புடன் நீடிக்கும் தன்மையை கொண்டிருக்கின்றன. அதன் வழியே சேரனும். 1970 முற்பகுதியில் எழுதத் தொடங்கிய சேரன் 80களின் முற்பகுதியில் தீவிர கவனத்தை பெற்றார். அதற்கு காரணம் அன்றைய சமூக கொதிநிலையை சேரன் எழுதினார். இரண்டாவது சூரிய உதயம், யமன் இரண்டும் அந்த காலத்தின் வெடிப்பு. இதனால் அப்போது எழுதி கொண்டிருந்த கவிஞர்களிடத்தில் அவர் முன்னிலையில் இருந்தார். தொடர்ந்து 40 ஆண்டுகளாக அவருடைய அந்த முன்னிலை பாத்திரத்தின் ஒளி மங்காமலேயே உள்ளது. காரணம், இன்னும் அவர் காலத்தின் கொதிப்பை பிரதிபலிப்பவராக, அதில் இடையீடு செய்கின்றவராக இருப்பதேயாகும். அதற்கு சிறந்த ஆதாரம் சேரனின் அண்மைய 2023 டிசம்பரில் வெளியான காஞ்சி. 102 கவிதைகளை கொண்டுள்ள காஞ்சி தீராதது, இந்த தெருவில் எப்போதும், படையாள் பாடல், கடிதங்கள், கிளிப்பாட்டு, பழங்கள் என 6 பகுதிகளை கொண்டுள்ளது. இந்த கவிதைகளும் வரலாற்றையும் வாழ்வையும் சமகால பிழிவையும் உலகத்தின் அரசியல் சதுரங்க ஆட்டத்தையும் அகமும் புறமுமாக நின்று ஒலிக்கின்றன. சமகால கவிதை பொருள் பரப்பில் மொழி, மொழிதல், முறைமை, வடிவம், பொருள் போன்றவற்றில் தனக்குரிய முன்னிலையை பெறுவதே இதனுடைய சிறப்பு. காலத்தில் தன்னை வைப்பதும் தன்னுள் காலத்தை உள்ளெடுத்தொழிப்பதும் சேரனுடைய பண்பாகும் என்பதனாலேயே சேரனுடைய இடம் தொடர்ந்தும் ஒளி கொண்டுள்ளது. சேரனுடைய முதல் தொகுதியான இரண்டாவது சூரியோதயம் ஈழத்துக்கு அப்பால் தமிழ்நாட்டிலும் பெரும் கவனிப்பை உண்டாக்கியது. தொடர்ந்து யமன். இரண்டும் இலங்கை தீவில் கொதிப்படைந்திருந்த இன ஒடுக்குமுறை, சாதிய ஒடுக்குமுறை என இரண்டுக்கும் தீவிர எதிர்குரலை கொண்டிருந்தன. இதனால் தான் கணிப்புக்குரிய கவிஞன் வந்து சேர்ந்துள்ளான் என்று பேராசிரியர் சிவத்தம்பி சேரனை பற்றி எழுதினார். ஆக சேரன் அந்த முதல்நிலைக்கு வந்தது அன்றிருந்த சமூக பண்பாட்டு அரசியல் வெளியை அவருடைய கவிதைகள் கூருடன் ஊடறுத்ததினாலேயே. அதற்கான மொழியையும் வழிபாட்டு முறையையும் துணிவையும் சேரன் கண்டடைந்தார். அந்த கண்டடைதலானது அன்று தமிழ் இலக்கியத்திலும் ஈழத்தமிழ் சமூக அரசியல் பண்பாட்டு வெளியிலும் உருவாகி கொண்டிருந்த கருத்து நிலை, இலக்கிய அணுகுமுறை, வெளிப்பாட்டு முறை மாற்றங்களை சேரன் கூர்மையாக உள்வாங்கியதனாலும் வெளிப்படுத்தியதனாலும் அமைந்தது. ஒரு முன்னிலை படைப்பாளிக்கான தகுதி இது. இதுதான் சேரனை தொடரக்கூடியதாக பின் வந்த அகிலன், நட்சத்திரன், சவீந்தியன், ரஷ்மி போன்ற கவி ஆளுமைகளிடத்திலும் செல்வாக்கு செலுத்தியது. பெருங்கவிகளுக்கு இவ்வாறு அமைவது உண்டு. இன்னொரு நிலையில் இது தலைமுறை மாற்றத்தின் வழியாகவும் ஆளுமை ரீதியாகவும் சேரனிடம் நேர்ந்தது. இதை புரிந்து கொள்வதற்கு கைதடி 1979 கோபுர கலசமும் பனைமர உச்சியும் என்ற கவிதை ஒன்றை போதும் சேரனை, அவருடைய இதயத்தை, அது உற்பத்தி செய்யும் கவிதையை, அதனுடைய உள்ளார்ந்த மற்றும் வெளிப்போந்த குரலை உணர்ந்து கொள்வதற்கு. அப்பொழுது சுபத்திரன், புதுவை ரத்னவரை உள்ளிட்ட வேறு சிலரும் சாதியத்துக்கு எதிராகவும் சமூக நீதி மறுப்புக்கு எதிராகவும் தூக்கலான முறையில் கவிதைகளை எழுதி கொண்டிருந்தனர். அவர்களுக்கு இடதுசாரி இயக்க பின்புலம் வேறு இருந்தது. சேரனுக்கு அப்படியான நேரடி அரசியல் பின்புலம் எதுவும் இல்லை. ஆனாலும் அவற்றிலிருந்து வேறுபட்ட தொனியில் சேரனுடைய கவிதைகள் அமைந்தன. அந்த வகையில் யாழ்ப்பாணத்தில் உச்சமடைந்திருந்த சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான யாழ்ப்பாணத்தனம் என்று சொல்லப்படும் வெள்ளாள பண்பாட்டு அதிகார அடையாளத்துக்கு எதிரான குரலின் அடையாளமாகிவிட்ட கவிதை இது. நிர்வாணம் கொண்டு தமிழர்கள் அனைவரும் தெருக்களில் திரிக என்று தொடங்கும் போதே கவிதை 90 பாகையில் உக்கிரமடைந்து எழுகிறது. இன்னொரு விதமாக சொன்னால், மனித கீழ்மைத்தனத்தை பொறுக்க முடியாத உக்கிர கோபத்தின் வெளிப்பாடாகவே கவிதை உருக்கொள்கிறது. ஆனால் கவிதைக்கான மொழியில் இவை மிகச் சாதாரண வரிகளே. அதை மீறி கவிதையாக ஆக்குவது இதில் இந்த கோபத்தில் உள்ள சத்தியமாகும். இதுவே கவிதையின் ஒளி. அதுதான் இங்கே இந்த கவிதையை உயர்த்துகிறது. தொடர்ந்து வருகின்ற அடுத்த அடிகளை பாருங்கள். கவனியுங்கள். நேற்று மாலை என்ன நடந்தது? கைதடி கிராம தெருக்கள் முழுவதும் மனித விழுமிய நாகரிகங்கள் காற்றில் பறந்தன. பனைமர உச்சியும்
கோபுர கலசமும் உயரவே உள்ளன. அரசியல் பிழைப்பில் ஆழ்ந்து போயிருக்கும் அனைவரும் உணர்க. உங்கள் முதுகு நான் கலங்கள் மீதும் சாதி பிரிவினை பூஞ்சன வலைகள். கங்கை கொண்டு கடாரம் வென்று இமய உச்சியில் விற்கொடி பொறுத்து தளர்நி முறிவிட்ட தமிழர் ஆளுமை குறைந்த தலையுடன் அமனமாக தெருக்களில் திரிக. ஆலய கதைகள் எவருக்கேயாவது மூடுமையானால் கோபுர கலசங்கள் சிதறி நொறுங்குக. யாழ்ப்பாணத்தின் சராசரி இதயமே, உனது உலகம் மிகவும் சிறியது. கிடுகு வேலி, வேலியில் கிழுவை, எப்போதாவது வேலியில் பூக்கும் சிவப்பு முள்முறுக்கு. ஆயிரம் ஆயிரம் கோயில் கதவுகள் உன்னை இழுத்து உள்ளே மூடின. நிர்வாணமாக உயர்த்திய கைகளுடன் தெருக்களை திரிக. தமிழர்கள், இந்த தமிழர்கள். கவிதையில் உள்ள சத்திய கோபம் தீயாக எரிகிறது. அது கவிதையை தீயாகவே மாற்றிவிடுகிறது. இத்தகைய போக்கு பெரும்பாலான முற்போக்கு கவிஞர்கள் இடத்தில், குறிப்பாக வானம்பாடி கவிஞர்கள் இடத்தில் அல்லது அரசியல் கவிதைகளில் வழக்கமாயிருக்கும் ஒன்றுதான். இதில் என்ன புதுமை உள்ளது? அரசியல் கட்சிகளின் துண்டு பிரசுரத்துக்கும் இதற்கும் என்ன வேறுபாடு என்று யாரும் கேட்கலாம். கவிதை அதற்கப்பால் பன்முகத்தன்மையோடு விருந்து செல்வதை ஆழ்ந்து கவனிக்க வேண்டும். கவிதை மானுட அநீதிக்கு எதிரான ஒரு தீர்க்கமான ஜனநாயக ரீதியான அரசியல் கலக குரலாக மேற்கிளம்புகிறது. மானுடத்துக்கு எதிரான அநீதியை, ஒடுக்குமுறையை, அதை மேற்கொள்ளும் அதிகாரத்தை கொண்டிருக்கும் பண்பாட்டையும் அந்த பண்பாட்டை கொண்டிருக்கும் சமூகத்தையும் கேலிப்படுத்தி எதிர்க்கிறது. முதலில் அது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அதனுடைய வீரயுக பண்பாட்டு பெருமிதங்களையும் கேள்விக்குள்ளாக்குகிறது. ஏறக்குறைய இதய துணியில் ராயராய சோழனை பற்றியும் தஞ்சை பெரிய கோயிலை பற்றியும் இன்குலாப்பினுடைய கவிதை ஒன்றுண்டு. சற்று வேறான இந்த இடத்தில் நினைவெடுத்து பேச வேண்டிய இன்னொன்று மகாவியின் புகழ்வாய்ந்த கவிதையான தேரும் திங்களும். சேர்ந்து போலவே மகாவியம் முந்த நாள் வான முழு நிலவை தொட்டுவிட்டு வந்தவனின் சுற்றம் அதோ மண்ணில் புரள்கிறது என கேள்விப்படுத்துகிறார். மகாகவி உலகளாவிய அளவில் ஏற்பட்ட வளர்ச்சியை சுட்டிக்காட்டி, நீங்கள் அந்த வளர்ச்சியை புறக்கணித்து சிறுமையோடு மண்ணில் புரள்கின்றீர்கள் என்கிறார். சீர்னோ வரலாற்று பெருமைகளை சொல்லிக்கொண்டே சிறுமைப்பட்டுள்ளீர்கள் என்கிறார். ஆக அடிமை குடிமைகளை வைத்துக்கொண்டு பண்பாட்டு பெருமிதங்களை எவ்வகையிலும் நாம் பேச முடியாது என்பதே இந்த 3 கவிதைகளினதும் சாராம்சமாகும். மேலும் யாழ்ப்பாணத்தின் சராசரி இதயமே, உனது உலகம் மிகவும் சிறியது என விழித்து யாழ்ப்பாணத்தின் மேலாதிக்க சமூகத்தை நேர்முகமாக விமர்சிக்கிறது சேர்னின் கவிதை. சாதியின் பேரால் பெருந்தோதி மக்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுவதற்காக ஆலய கதைகள் எவருக்காவது மூடப்படுமையானால் கோபுர கலசங்கள் சிதறி நொறுங்குக என்று சபிப்பதும் பிரகடனப்படுத்துவதும் அந்த சமூகத்திலிருந்து கலகம் செய்யும் வலுவானதொரு போர்க்குரலாகும். இந்த போர்க்குரல் சாதாரணமானது அல்ல. தனியொருவருக்கு உணவில்லையெனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று பாரதியின் குரலுக்கு சமமானது. கவியன் பெருமூச்சு விட்டால் வானமும் தீப்பற்றும் என்று சோழக்கிளி சொன்னதும் ஏறக்குறைய இதையே உண்மைதான். கவிஞர்கள் தம்முடைய குரலை சுடரும் மொழியாக வரலாற்றில் அழியாத முறையில் ஏற்றிவிடக்கூடியவர்கள். அது மகிழ்ச்சியோ துயரமோ எழுச்சியோ எதுவாயினும் அதற்குள் சுடரின் பொம்மை இருக்கும். பண்பாட்டின் வேர்களில் அவர்கள் மொழியாலும் சிந்தனையாலும் நிலைபெறுகின்றவர்கள் என்பதால் கவிஞர்களின் சீற்றத்துக்கு வலு அதிகம். வெளியே மட்டுமல்ல, தன்னுடைய சமூகத்துக்குள் இருக்கும் ஜனநாயக மறுப்புக்கு எதிராக, அதனுடைய அதிகாரத்துக்கு எதிராக, மானுட கீழ்மைக்கு எதிராகவும் கலகம் செய்வது எழுத்தாளரின், கவிஞரின், அறிஞரின் முதற் பண்பாகும். விதியே விதியே தமிழ் சாதியை ஏன் செய்ய நினைத்தாய், எவ்வகை விதித்தாய் என்று பாரதி குமுறுவது இந்த பண்பின் அடிப்படையில் என்பதையும் நாம் கவனிக்கலாம். இதையே சுந்தரராமசாமி, ராஜ் கௌதமன், டேனியல், ஞானக்கூத்தன், எங்கே ரகுநாதன், பழமலை, டொமினிஜீவா, மு தலியசிங்கம், சக்கரவர்த்தி, சோபாசக்தி, இமயம் என அனைவரும் செய்து கொண்டிருக்கின்றனர். எதிர்த்தரப்பை மட்டுமல்ல, தங்களுடைய சமூகத்தின் கீழ்மைகளையும் குறைபாடுகளையும் கூட அவர்கள் விமர்சித்தனர். உலகம் முழுவதிலும் உள்ள சமூக அக்கறையுடைய எழுத்தாளர்கள், கவிஞர்களின் பொதுக்குணர்வு இயல்பு இது. நம்முடைய குறைகளையும் தவறுகளையும் குற்றங்களையும் களைவதும் அதற்கு எதிராக போராடுவதும் அவற்றை சுய விமர்சனத்துக்கு உள்ளாக்குவதும் முதற்பணி என கருதுவதன் விளைவு இதுவாகும். அதை செய்யாமல் அவற்றை கண்டும் காணாமல் இருப்பது அநீதி. அப்படி இருந்து கொண்டு நமக்கு எதிரில் உள்ள தரப்பின் அநீதியை பற்றியும் ஒடுக்குமுறையை பற்றியும் பேசுவதற்கான தகுதியை பெற முடியாது. இதனால் தான் முதலில் எங்களுக்கு சாதி ரீதியாக ஒடுக்கப்பட்டவர்களுக்கான உரிமையை தாருங்கள், எங்களை சமமாக நடத்துங்கள், அதற்கு பிறகு சிங்கள ஒடுக்குமுறையை பற்றி, அந்த அநீதியை பற்றி சேர்ந்து நாம் பேசுவோம், அதற்கு எதிராக இணைந்து போராடுவோம் என்று டேனியல் சொல்ல வேண்டியிருந்தது. அநீதியை பற்றியும் அறத்தை பற்றியும் பேசுவதற்கான முதற் தகுதியை நாம் பெற வேண்டுமானால் நாம் நீதி உடையவர்களாக இருக்க வேண்டும். ஒரு தரப்பினருக்கான நீதியை, உரிமைகளை மறுத்து கொண்டு நமக்கான நீதியை, உரிமையை கோரினால் அது கோமாளித்தனமாகும்.
சேரனுடைய எழுத்து இயக்கம் இதை மிக துல்லியமாக காட்டுகிறது. அவர் எப்போதும் சிங்கள பெருந்தேசிவாத ஒடுக்குமுறையை எதிர்ப்பதைப் போல தமிழ் சமூகத்துக்குள் நிலவி கொண்டிருக்கின்ற அனைத்து ஒடுக்குமுறைகளையும் கடும் துணியில் எதிர்த்து கொண்டிருக்கிறார். சாதி ஒடுக்குமுறை, முஸ்லிம் மக்கள் மீதான தமிழர்களின் ஒடுக்குமுறை, இயக்க அதிகாரம், இயக்க ஒடுக்குமுறை, கருத்துரிமை மறுப்பு என அனைத்தையும். யுத்தகாண்டம், துப்பாக்கி பற்றிய ஒரு கவிதை, அவர்கள் அவனை சுட்டுக் கொன்றபோது எரிந்து கொண்டிருக்கும் நேரம், காத்தான்குடி, எலும்புக்கூடுகளின் ஊர்வலம் போன்ற கவிதைகள் இதற்கு உதாரணம். பெண்ணொடுக்குமுறையின் அடையாளம் காணல் வரி. இத்தகைய கவிதைகள் குறைவாயினும் தாக்கங்கூடியவை. காணல் வரி ஒரு காவியமே. ஒரு ஜனநாயகவாதியாக அவர் இதை செய்து கொண்டு சிங்கள பௌத்த அரச ஒடுக்குமுறையை பற்றியும் அதற்கு அனுசரணையாக இருக்கும் சர்வதேச வல்லாதிக்க தரப்புகளின் ஒடுக்குமுறையை பற்றியும் பேசுகிறார். ஒடுக்குமுறையை பற்றி பேசுவதற்கான தகுதியை ஒருவர் பெற வேண்டுமானால் ஏற்கனவே சுட்டிக்காட்டுள்ளதைப் போல அவர் அனைத்து ஒடுக்குமுறைக்கும் எதிரானவராக தன்னை பொது வழியில் நிறுத்த வேண்டும். அதற்கு ஒரு துணிவு வேண்டும். எதையும் இழக்கவும் எந்த நெருக்கடியை எதிர்கொள்ளவும் கூடிய தயாரான வாழ்க்கை முறைக்கு செல்ல வேண்டும். அந்த துணிவில் என்றால் கீழ்மைகளோடும் அநீதிகளோடும் அதிகார தரப்புகளோடும் சமரசங்களையே செய்ய வேண்டியிருக்கும். அது விடுதலைக்கு எதிரானது, பாசாங்கானது. நம்முடைய தமிழ் சூழலில், ஏன் சிங்கள சூழலிலும் தான் அனைத்து ஒடுக்குமுறைகளையும் எதிர்க்கும் பண்பு மிக குறைவு. பலரும் சிங்கள பௌத்த ஒடுக்குமுறை அல்லது அதனுடைய மேலாதிக்கத்தை எதிர்ப்பர். ஆனால் தம்முடைய சமூகத்துக்குள் நிலவும் சாதி, பால், பிரதேச, மத ஒடுக்குமுறைகளையும் புறக்கணிப்பையும் எதிர்ப்பதில்லை. மட்டுமல்ல, அவற்றை மேற்கொள்வோராகவும் இருக்கின்றனர். நாம் விடுதலை பெற வேண்டுமானால் அதற்கு தகுதியானவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கவிஞர் சு. வில்வரட்னம் சொன்னதை இங்கே நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஆக அனைத்து ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான குரலாகவும் விடுதலைக்கான வேட்கையாகவும் இயங்குவதே சேரனின் 50 ஆண்டுகால கவிதை உள்ளிட்ட எழுத்து இயக்கத்தின் அடிப்படை. இதுவே சேரனுடைய கவிதைகள் பெறுகின்ற மதிப்புமாகும். கைதறி 1979 கோபுர கலசமும் பனைமரம் உச்சியும் என்ற கவிதை எழுதப்பட்ட போது சேரனுக்கு ஏறக்குறைய 20 வயதுக்குள் தான் இருக்கும். அவருடைய ஆரம்பகால கவிதைகளில் ஒன்று இது. இதுவோ அல்லது இப்பொழுது எழுதப்படுகின்ற கவிதையோ மட்டுமல்ல, இனிமேல் எழுதப்படுகின்ற கவிதை கூட மேற்சொல்லப்பட்ட அடிப்படையில் தான் அமையும். இதை மீறினில் சேரனால் சிந்திக்க முடியாது. அப்படி மீறியோ மாறியோ சிந்தித்தால் அது சேரனுடைய கவிதையாக அல்லது அவருடைய எழுத்தாக இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவருடைய மன அமைப்பும் சிந்தனையும் ஒடுக்குமுறைக்கு, அநீதிக்கு, ஜனநாயக மறுப்புக்கு, மனிதநகரிய கேட்டுக்கு, அதிகாரத்துக்கு எதிரானதாக அமைந்து விட்டன என்பதால்தான் சாதி ஒடுக்குமுறை, இன ஒடுக்குமுறை, இயக்க அதிகாரம் அல்ல இயக்க ஒடுக்குமுறை, ஜனநாயக மறுப்பு, அரசு ஒடுக்குமுறை, பெண் ஒடுக்குமுறை போன்றவற்றை தொடர்ந்தும் எதிர்த்து கொண்டிருக்கின்றார். ஏறக்குறைய அரை நூற்றாண்டு கால எதிர்ப்பு குரலுடையவர் அல்லது மாற்றுக் குரலுடையவர் சேரன். இதற்கு அவருடைய வாழ்க்கை அனுபவங்களும் காரணமாக இருக்கலாம். இதை பற்றி சேரனே சொல்கிறார். என்னுடைய கவிதைகளோடும் வாழ்வோடும் பின்னி பிணைந்திருந்த ஏராளம் நெருங்கிய நண்பர்கள் ஒன்றில் கொல்லப்பட்டு விட்டார்கள் அல்லது காணாமல் போய்விட்டார்கள். எஞ்சியவர்கள் உலகம் முழுவதும் சிதறிப் போயிருக்கிறார்கள். இந்த நண்பர்கள் பற்றிய நினைவுகளும் பதிவுகளும் தொகுதியில் உள்ள கவிதைகளில் தூவப்பட்டு கிடக்கின்றன. நீ இப்பொழுது இறங்குமாறு முன்னுரையில். ஒரு கவிஞருக்கு மட்டுமல்ல, எந்த மனிதருக்கும் இத்தகைய நிலை ஏற்படக்கூடாது என்பதால் தான் சேரன் தன் நெஞ்சறிந்த உண்மைகளை, அவற்றுக்கான அறச்சூட்டினை விட்டு விலக முடியாமல் உள்ளார். இது அவருக்குள் தீராத தீவிரத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. இத்தகைய தீவிர தொடர்ச்சியை அல்லது தொடர்ச்சியான தீவிர நிலையை தக்க வைப்பது கடினம். பொதுவாகவே பலருக்கும் இளமையில் ஒரு தீவிரத்தன்மை இருக்கும். வயதுகிற இரத்தம் கொதிக்கிற பருவத்தில் உண்டாகி வேகம் பின்னர் தணிந்து காணாமலே போய்விடும். இதற்கப்பால் கால ரீதியாகவும் உலகளாவிய அளவிலிருந்து நிகழ்கின்ற மாற்றங்களும், கருத்து நிலை, வெளிப்பாட்டு முறை, மொழி, வாழ்க்கை போன்றவற்றின் சவால்களும் இந்த தீவிரத்தை குறைத்துவிடும் அல்லது வேறொன்றின் மீது இடம் மாற்றி வைத்துவிடும். சேரனுடைய தீவிரம் துளி அளவினும் குறையவில்லை. அரசியல் கவிதைகளில் மட்டுமல்ல, அவருடைய காதல் கவிதைகளிலும் தான் அது முதிர்ச்சி அடைந்து மேலும் மேலும் கூறாகி கொண்டிருக்கிறது. கூறாகும் அளவுக்கு உள்ளே ஆழமாக விரிந்தும் கொண்டுள்ளது என்பதால் தான் யுத்த அழிவை பற்றிய துயரத்தை காடாற்று அயர் என்று எழுதும் போதும் அதற்கு விடுதலை குரலரின் ஒலிப்பை கேட்க முடிகிறது. அநீதிக்கு எதிரான ஆக்ரோஷத்துக்கு காண முடிகிறது. இப்பொழுது வந்திருக்கும் காஞ்சி இவற்றுக்கு அப்பாலான இன்னொரு நிலையின் உச்சம். கடந்த 50 ஆண்டுகளில் அதிகமான அரசியல் கவிதைகளை எழுதிய தமிழ் கவிஞர்களில் சேரன் முதல்நிலைக்குரியவர். அரசியல் கவிதைகளை எழுதாத எந்த ஒரு ஈழக்கவிஞரும் இல்லை. அந்த அளவுக்கு ஈழ அரசியல் கவிஞர்களிடத்திலே தாக்கத்தை உண்டாக்கியுள்ளது. ஆனால் இவர்களால் எழுதப்பட்ட அத்தனை கவிதைகளும் ஏற்புடையவையா, விடுதலைக்கு உரியவையா,
மக்களின் வாழ்வை குறித்த கரிசனையை கொண்டவையா, பிற சமூக துயரங்களையும் அவற்றின் நீதியையும் உள்ளடக்கியவையா, இலக்கிய தகுதியையும் பண்பாட்டு நீட்சிக்குரிய தன்மையையும் கொண்டவையா என்று கேட்டால் உதட்டை பிதுக்கி மறுத்து தலையை அசைக்கவே வேண்டும். அநேகமானவருடைய பல கவிதைகள் ஒற்றைப்படைத்தன்மையுடையவை அல்லது கருப்பு வெள்ளியாக இருப்பவை. இலங்கை அரசியல் இனவாதமாக சுருங்கியதன் விளைவாக எதையும் கருப்பு வெள்ளை அல்லது ஆதரவு எதிர்ப்பு அல்லது துரோகி தியாகி என பார்க்கும் போக்கு பலரிடத்திலும் செழிப்பாக வளர்ந்துள்ளது. அதனுடைய பிரதிபலிப்பே இதுவாகும். இதை கடந்து நிற்கக்கூடிய பன்மைத்துவத்துக்கான குரல்கள் குறைவு. அப்படி நிற்கும் குரல்களில் ஒன்றே சேர்னுடையது. அதற்கே காலப்பெருமானமும் உலக மதிப்பும் உண்டு. சேர்னுடைய அரசியல் கவிதைகளில் இலங்கையின் இன ஒடுக்குமுறையின் கொடூரத்தையும் ஈழப் போராட்டத்தின் எழுச்சியையும் வீழ்ச்சியையும் வரைபடம் போல தெளிவுற காணலாம். கூடவே தமிழ் பேசும் மக்களின் கையறு நிலை மற்றும் நீதிக்கான ஓயாத குரலையும். இந்த சமநிலை முக்கியமானது. ஏற்கனவே சொல்லப்பட்டதைப் போல அனைத்து பழிகளையும் தயக்கமின்றி பாரபட்சமின்றி படைத்துரைப்பது பெருங்கவிகளிடத்தில் இத்தகைய பண்புண்டு. எளிய உதாரணம் பாரதி. அன்றைய பிரித்தானிய ஆட்சிக்கு எதிராக குரல் எழுப்பிய பாரதி விடுதலைக்கான சங்கொலியாகவும் இருந்தார். தமிழ் சமூகத்தின் இந்திய பண்பாட்டின் பொருந்தா கூறுகளையும் அடிமை மனோபாவத்தையும் சாடினார். கவிதையில் மட்டுமன்றி பாரதியின் ஊடகத்துறை எழுத்துக்கள் செயற்பாடுகள் அனைத்தும் அப்படித்தான் இருந்தன. இவை உண்டாக்கிய நெருக்கடிகள் சமகால புறக்கணிப்புகளை பற்றி பாரதி பொருட்படுத்தியதில்லை. ஏறக்குறைய இதே தன்மை சேரனிடத்திலும் உண்டு. கவிதைகளோடு சேரனுடைய பத்திரிகை துறை செயற்பாடுகளும் சாட்டர்டே ரிவ்யூ, சர்னியர் போன்றவை ஜனநாயகத்துக்கான குரலும் இணைந்ததாக இருந்தன. அதோடு இயற்கை, காதல், சமூக நீதி என அனைத்தின் மீதான கரிசனை கொண்டதுமாக. யமன் இன ஒடுக்குமுறை அதற்கு எதிரான கொந்தளிப்பின் சித்திரம் என்றால், இருந்து கொண்டிருக்கும் நேரம் எலும்புக்கூடுகளின் ஊர்வலம் இரண்டும் இயக்க அதிகாரத்துக்கு ஒடுக்குமுறைக்கு எதிரான வெளிநடப்பு எனலாம். காராற்று யுத்த அழிவை பற்றியது. இதனால் தான் சேரனுக்கு தொடர்ந்தும் நெருக்கடிகள் உண்டாயின. 1980களின் நடுப்பகுதியிலிருந்து 2009 ஈழப்போர் முடியும் வரையிலும் அதற்கு பிறகும் கூட உயிராபத்துகளின் நடுவிலேதான் சேரன் வாழ வேண்டியிருந்தது என எண்ணுகிறேன். இதில் துயரமான வேடிக்கை என்னவென்றால், ஒடுக்குமுறையை மேற்கொள்ளும் அரசினாரின் நெருக்கடி, அதற்கு எதிராக போராடும் விடுதலை இயக்கங்களாலும் நெருக்கடி, குறிப்பாக விடுதலை புலிகளினால் ஏற்பட்ட அச்சுறுத்தல். ஏறக்குறைய சேரனுடைய இளமை காலமானது கால் நூற்றாண்டு கால நெருக்கடியை கழிந்தது. என்னதான் நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் அந்த நெருக்கடியில் எதிர்கொண்டவாறே சேரன் இயங்கியிருக்கிறார். இது கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சமாகும். இதற்காக அவர் பலரையும் போல வாழும் களங்களை மாற்ற வேண்டியிருந்தது. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கும், பிறகு கொழும்பிலிருந்து கனடாவுக்கும் என மாற்றியிருக்கிறார். ஆனால் எங்கே சென்றாலும் தன்னுடைய குரலை, நிலைப்பாட்டை இந்த சூழலிலும் சேரன் மாற்றியதில்லை, தளரவிட்டதில்லை. இதேவேளை அவருடைய கவிதைகளின் மொழியிலும் மொழிதலிலும், அதாவது வெளிப்பாட்டிலும் மாறுதல்கள் நிகழ்ந்துள்ளன. பிந்திய கவிதைகள் செறிவும் அடர்த்தியும் கூடியவை. தொடக்ககால கவிதைகளில் விவரிப்பு தன்மை அதிகம், அறிக்கையிடல் தன்மை கொண்டவை. பிந்தியவை உணர்வாலும் கூடியவை. அதற்கான மொழியும் படிவங்களாலும் ஆனவை, வடிவை செழிப்புடையவை. நிகழ்வுகளையும் நிகழ்களத்தையும் அல்லது சூழலையும் இவற்றில் இயங்கும் பாத்திரங்களையும் கொண்டு உருவாக்கப்படும் கவிதை அமைப்பையே நீண்ட காலமாக பின்பற்றி வந்தார் சேரன். 1980களில் சேரனும் பங்கேற்றிருந்த கவிதா நிகழ்வு இதற்கு உதாரணம். அந்த கவிதைகளை படிக்கும் போது நிகழ்தன்மையோடு காட்சிகள் விரியும். அன்றைய ஈழக் கவிதைகளில் இந்த தன்மை தூக்கலாக இருந்தது. கவிதை ஒரு கால சாட்சியமாகும் அவசியத்தின் விளைவு இதுவாக இருக்கக்கூடும். அவற்றின் உள்ளும் வெளியுமாக படிப்போர் நிற்கும் வகையில் அவை உருவாக்கப்பட்டிருக்கும். எல்லாவற்றையும் மறந்துவிடலாம். அவர்கள் அவனை சுட்டுக் கொன்றபோது ஒரு கிராமத்துக்கு மின்சாரம் வருகிறது, மழை நாள், சமாந்தரம் கொள்ளாத உலகங்கள் போன்ற பல கவிதைகள் இதற்கு உதாரணம். ஆனால் பிந்திய கவிதைகள் இதிலிருந்து விலகிவிட்டன. இதற்கு தாலாட்டு என்ற கவிதை நல்ல எடுத்துக்காட்டு. காலற்றவளின் ஒரு கையில் குழந்தை, மறுகையில் கணவனின் துண்டிக்கப்பட்ட தலை, தொடைகளுக்கு இடையில் வன்புணரும் படையாளின் துர்க்கனவு, ஓலமிட மனிதரற்று புகைமண்டிய உட்புறத்தே பசி, தாகம், விரக்தி, குரல் கரையும் குருவி, வாலட்ட நாய், வெறுப்பில் மிதக்கும் காயாமரம், புழுதியில் அலையும் இலவம் பஞ்சு, இமைப்பொழுதில் அற்றகுளம், கடம்பு உதிரச் சிவந்த நிலம், அலியடிக்கும் காற்றில் அகல் விளக்கு சிந்தும் ஒளி துளியில் குழந்தைக்கு ஒரு தாலாட்டு. இந்த கவிதையை படித்து முடிக்க முடியாத அளவுக்கு மின் அதிர்வு நமக்குள் உண்டாகிறது. கொடுமையின் உக்கிரத்தை படிமமாக்கி அளிக்கிறது கவிதை. இதில் நேரடியான காட்சி விவரிப்பில்லை. ஆனால் கவிதையின் தொடக்கத்தில் அப்படி ஒரு மங்கலான தோற்றம் உண்டு. காலற்றவளின் ஒரு கையில் குழந்தை, மறுகையில் கணவனின் துண்டிக்கப்பட்ட தலை என ஒரு அதிர்ச்சியளிக்கும் நொடிப்பொழுது காட்சி மனதில் எழுகிறது. யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட குடும்ப பெண்ணொருத்தியின் அவல நிலை அப்படியே நம்முடைய அகத்துக்குள் தகிக்கும் கூருட்டியாக இறங்குகிறது.
இந்த காட்சி நிலையை சட்டென முறித்து தொடைகளுக்கு இடையில் வன்புணரும் படையாளின் துர்க்கனவு என கருத்து நிலை படிமத்தை உருவாக்குகிறார் சேரன். இன்னொரு கவிதை இன்னொரு தளத்துக்கு உயர்ந்து வருகிறது. அந்த பெண்ணின் அவலம் மேலும் கூறாகிறது. அப்படியே கூறாகி செல்லும் கவிதையின் இறுதிப்பகுதி. இந்த அவலத்திலும் அவள் தன்னுடைய அந்த குழந்தைக்கு தாலாட்டு பாடிக்கிறாள். தாலாட்டு பாடுவதை கவிதை காட்சிப்படுத்தவில்லை. ஆனால் அந்த நிலையை அது சாதாரணமானதல்ல, நம்முடைய அகத்துக்குள் படிமமாக்குறது. இத்தகைய அவலப்பிறப்பை விரிக்கும் இன்னொரு பழைய பாடல் இங்கே நினைவில் எழுகிறது. ஆவீன மழை பொழிய இல்லம் வீழ அகத்தடியாள் மெய்நோக அடிமைசாக மாவீரம் போதென்று விதை கொண்டோட வழியிலே கடன்காரர் மறைத்து கொள்ள கோவேந்தர் உழுதுண்ட கடமை கேட்க குருக்கள் வந்து தட்சணைக்கு குறுக்கே நிற்க பாவாணர் கவி பாடி பரிசு கேட்க பாவி மகன் பழுந்துயரம் பார்க்கொண்டதே. இரண்டும் வெவ்வேறு சூழல், வேறு வேறான நிலைகள் யதார்த்தத்தை பிரதிபலிப்பவை என்றாலும் அவலத்தினது துயரினது கூர்மறை ஒன்றே. பெருங்கவையில் ஒன்றிணைகின்ற புள்ளிகள் எப்போதும் ஒன்றாகவே இருக்கும். இலக்கிய வரலாற்றை ஆழ்ந்து நோக்கினால் எதுவும் புதிதல்ல என்று தோன்றும். அடிப்படைகள் என்றும் ஒன்றுதான். அவற்றை அணுகும் விதமும் வெளிப்படுத்தும் விதமும் தான் ஆளுக்கால் ஆளுமைக்கு ஆளுமை வேறுபடுகிறது. அது அவரவர் தனித்திறன், வாழ்களம், வாழ்காலம், உணர்நிலை அல்லது நோக்கு போன்றவற்றின் சேர்க்கையினாலும் உருவாகிறது. இலங்கை அரசியலில் நிகழ்ந்த இன வன்முறை, போராட்ட எழுச்சி, போர் என எல்லா பேர் நிகழ்வுகளையும் சேரனுடைய கவிதைகள் அநேகமாக பிரதிபலித்துள்ளன. அதற்காகவே ஏதோ செய்தி அறிக்கை, பத்திரிகை செய்தி என்ற அளவில் உலர்ந்து போகுமாறு அமையவில்லை. அந்த நிகழ்வுகள் இலக்கியத்தில் கரையாக்கமாகியுள்ளன. அதுவே அவற்றின் பேசக்கூடிய, கவனிக்கக்கூடிய பெறுமதியாகும். அதற்கான சத்திய மொழியை கையாண்டு இவற்றை நிலைபெறச் செய்திருக்கிறார் சேரன். இதனால் அந்த நிகழ்வுகள் ஒரு காலகட்டத்துடன் முடிந்து போனாலும் இலக்கிய சாட்சியமாக, அறத்துக்கான குரலாக கால நிகழ்ச்சியில் இடம்பெற்றுவிட்டன. இதனால் தான் இவற்றை குறித்து இப்பொழுது நாம் பேசிக்கொண்டுகிறோம். இன ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டத்தை ஊக்கப்படுத்தியதில் சேரனுடைய கவிதைகளுக்கு முக்கிய பங்குண்டு. எனது நகரம் எரிக்கப்பட்டது, எனது மக்கள் முகங்களை இழந்தனர், எனது நிலம், எனது காற்று, எல்லாவற்றிலும் அந்நிய பதிவு. கைகளை பின்புறம் இறுக கட்டி யாருக்காக காத்திருந்தீர்கள்? முகில்களின் மீது நெருப்பு தன் செய்தியை எழுதியாயிற்று. இனியும் யார் காத்துள்ளனர்? சாம்பல் பூத்த தெருக்களிலிருந்து எழுந்து வருக என்று 1983 தமிழ் சமூகத்தை நோக்கி அழைப்பு விட்டார் சேரன். மட்டுமல்ல, ஏறக்குறைய இதே காலப்பகுதியில் 1985 மரணத்தில் வாழ்ந்தோம் என்ற கூட்டு கவிதை தொகுதியின் தொகுப்பாளராகவும் இருந்திருக்கிறார். இது அன்றைய சூழலில் பெரும் பணியாக இருந்தது. ஆனால் இன்று இந்த தொகுப்பில் இறுதியாக உள்ள பாப்பாக்களின் பிரகடனம் என்ற சிறார் போராளிகளின் பிரசன்னத்தை ஊக்கப்படுத்தியது. பின்னர் நாளில் இதுவே தமிழ் சமூகத்தின், தமிழரின் விடுதலை அரசியலின் பெருந்துயராக மாறியது வரலாறு. சிறுவர்கள் படையணியாக கொல்லப்பட்டதும் சிறுவர்கள் போரில் கொல்லப்பட்டதுமாக வரலாறு உருவாகியது. மரணத்தில் வாழும் தொகுதி கவிஞர்களை காலத்துயரம், காலப்பழியும் சூழும் அளவுக்கு வரலாறு திரும்பியது. ஒரு காலகட்டத்தின் புலகாங்கிதம், இன்னொரு காலகட்டத்தின் குற்ற உணர்ச்சி. இப்போது 2024 இடையில் 40 ஆண்டுகள் பெரும் புயல், துயர்கடல், படுகொலி, மயானவெளி, அரைச்சற்பரப்பு, இரத்த ஆறு என கடந்து விட்டன. இதற்கு கொலையும் கொல்லப்படுதலும் எவ்வளவோ நடந்தறியும் விட்டது. ஈழப்போராட்டம் என யுத்தமாக குறுகி சிதைந்து அழிந்து விட்டது. சேர்னி அதையும் எழுத வேண்டிய அவல நிலை. உயிர் இருந்த இடம் கூற ஒரு குறிப்பும் இல்லை. கரையில் விரிந்திருந்த பனையின் மீது கிழிந்து தொங்கும் சேலை. நிலத்தின் கீழ் குழந்தைகளின் அலறல் ஒலி கேட்டேன். தாழை மர வாசம் இன்று காற்றினில் இல்லை. என் இளமையின் கண்ணீரில் தீ வளரும் நாடற்ற நாடு என்றும், வெந்து தணியாத காடற்ற காட்டுக்கு சென்றோம், ஒரு குருவி கிடையாது எனவும், முற்றிற்று என்று சொல்லி காட்டிலும் கடலிலும் கரைத்துவிட்டு கண்மூட காற்றும் கிடையாது, கடலும் கிடையாது, காடாற்று எப்போது என்பதாகவும், உள்ளும் வெளியும் தீமூட இருளின் அலறல் குழந்தைகளை, மனிதர்களை வெள்ளம் இழுத்து வந்து தீயில் அறிகிறது என்றும், காயம்பட்ட 2.5 வயது குழந்தையின் கைகளை மயக்க மரத்தின்றி அறுக்கின்ற மருத்துவன் இக்கணம் கடவுள், நீரற்ற விழிகளுடன் அலறும் தாய் ஒரு பிசாஷ் எனவும் கையர் நிலை பெருந்தியோடு எழுதப்பட்ட கவிதைகளே காடாற்று உள்ளிட்ட பிந்திய தொகுதி கவிதைகள் எல்லாம் முடிந்துவிட்ட வறுமை. மயான வழியில் உறைந்திருக்கும் அமைதியில் மெல்லிய காற்றுக்கு எழுந்து பறக்கின்ற சாம்பல். அந்த சாம்பல் வேறொன்றும் இல்லை, அதுதான் 40 ஆண்டுகளுக்கு முன்பிருந்த விடுதலை கனவு. இன்று நெருப்பு, புகை, கண்ணீர், இரத்தம், பிணம், பிணவாடை, அழிந்து போன நிலம், தோல்வி, குற்ற உணர்ச்சி எல்லாமாக மிஞ்சிய சக்கை. சேரனுடைய கவிதைகளை வாசிக்கும் போது நம்முடைய மனதில் மிஞ்சுவது இதுவே. கவிதைகளில் அதிகமாக இடம்பெறும் காட்சிகளின் சொற்களும் கூடவேதான். இவற்றில் பெண்களும் குழந்தைகளுமே சேரனுடைய கவலையை அதிகரிக்கின்றனர். ஏனென்றால் ஈழப்போராட்டம் போராகச் சுருங்கி அழிவாக முடிந்த போது அதில் அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் பெண்களும் குழந்தைகளும் தான். இவை சேரனுக்குள்ளே கவிஞர்
என்ற வகையில் குற்ற உணர்ச்சி ஏற்படுத்துகிறது. அவர் ஆறுதலின்றி அமைதியின்றி உழந்து கொண்டிருக்கிறார். அதற்கு எப்படியாவது பரிகாரம் காண வேண்டும் என்று கவிமனன் தவிக்கக்கூடும். அதுவே உலக நீதியை குறித்து சேரனுடைய அபாவுதலாகும். ஆனால் அந்த நீதி அவரும் பிறரும் எதிர்பார்ப்பதைப் போல நியாயமான முறையில் கிடைக்குமா என்பது கேள்வியே. அதுவும் அவருடைய சமகாலத்தில் கிடைக்கும் என்பது இரட்டை கேள்வியாகும். சேரனின் முதற் கொதிப்பு காலம் அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு எதிரான கொந்தளிப்பு என்றால், பிந்திய கொதிப்பு காலம் முடிவற்ற துயரினால் நிகழ்வது. காடாற்று, அயர், காஞ்சி தொகுதிகளில் உள்ள பெரும்பாலான கவிதைகள் இத்தகையன. காஞ்சியில் ஒரு கவிதை. போர் முடிந்து நீண்ட அஞ்ஞான வாசத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு வரும் சேரனுக்கு. யாழ்ப்பாணம். என்னுடைய பட்டினத்துக்கு மீண்டுள்ளேன். பல்லாண்டு கால கண்ணீர் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. என் நெல்லி மரத்தை அவர்கள் வெட்டிவிட்டார்கள். மலை வேம்புகளையும் கமுகையும் இளம் பூவரசையும் அவர்கள் விட்டுவிட்டார்கள். அற்றோம் நாம். என் கவிதைகளுக்கு மணற்றிடரையோ கடலோர காணித்திண்டையோ பரிசளிக்க வேண்டாம். ஒரு முள்முறுக்கம் பூவைத்தான் கேட்டேன். முடிய மறுக்கும் கொட்டாவியிலும் எரிய மறுக்கும் வாழைத்தண்டிலும் உப்பு நீர் கிணறுகளிலும் செயற்கை மருந்துகளால் வீங்கி எழுந்த ஆண்குறிகள் போன்ற கோபுரங்களிலும் நாங்கள் தற்கொலை செய்து கொள்கிறோம். இப்போது சொல்லுங்கள், கைதடி 1989 கோபுர கலசமும் பனைமர உச்சியும் என்ற கவிதைக்கும் இந்த கவிதைக்கும் இடையில் உள்ள வேறுபாடு என்ன என்று. யாழ்ப்பாணம் மாறவே இல்லை. ஆம், தமிழ் சமூகம் மாறவில்லை. இலங்கை மாறவில்லை. நம்முடைய முட்டாள்தனங்கள் அப்படியே உருமாற்றம் அடைந்துள்ளன, அவ்வளவுதான். கவிஞருக்கு இது சீற்றத்தை தருகிறது. என்ன செய்வார் அவர்? பாவம், கவிதையில் பொருந்து தழுவதை தவிர மாறிலிகளின் முகத்தில் ஓங்கி குத்தி காரை உம்ளுவதை விட வேறென்று செய்துவிட முடியும். 50 ஆண்டுகளாக ஒரு கவி மனதை ஒரு சமூகம் இப்படியே கொந்தளித்து அலைய விட்டால் அது கொடுமை. அப்படி நெடுங்காலமாக கொந்தளித்து அலையும் கவிமனம் பைத்தியமாக பிசாசவாதான் மாற முடியும். இதுதான் நம்முடைய நிலையும் கதையும். இதற்கு மறுதலாக இன்னொரு நிலையில் நின்று கவிஞன் சேரன் எழுதி பார்க்கிறார். காஞ்சியில் படையாள் பாடல் என்ற தலைப்பில் 5 கவிதைகள் உண்டு. அவை போரில் ஈடுபட்ட படையினரின் உளநிலையை பிரதிபலிப்பவை. இன்னும் சரியாக சொன்னால், காலந்தோறும் உலகெங்கும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டுள்ள படையினரின் உளத்தை சித்தரிப்பவை. எப்போதும் என்னை தொடர்ந்து வருகிறது. மாதவிடாய் காலத்திலும் நாங்கள் வன்புணர்ந்த பெண்களின் குருதி துளி, சிந்திய கண்ணீரின் வெப்ப காற்று, அவற்றில் எரியுண்ட நாம் விந்தும் பேரண்டமும். படையாள் பாடல் 2. ஆனாலும் இதெல்லாம் கவிமனத்துக்கு சமநிலையை அளிப்பதல்ல. அது அலையடங்கா கடல் இருந்தாற் போலன்று பொங்கிச் சீரும். காஞ்சியில் மேலும் ஒன்று. புரட்சிக்காகவும் விடுதலைக்காகவும் கண்ணீர் சிந்தியவர்கள் மிக பலர். எப்படி வரலாற்றை எழுதுவது? தொழுதூரம் போய்விட்ட பிற்பாடு பிடரில் 2 கண்கள் முளைக்கின்றன. அவற்றால் வரலாற்றை பார்க்கிறோம், தயங்காமல் எழுதுகிறோம். புனைவும் வாழ்வும் கதையும் பச்சாதாமும் குறுக்கு சால்களாக ஓடுகின்றன. சவப்பட்டியலிலும் அதற்கு அடங்காத உடல்களாலும் எழுதலாம். வேறு வழியில்லை. ஆம், வேறு வழியில்லைத்தான். இப்படி முடிவற்று கொந்தளித்துக் கொண்டு இருக்கும் அரசியல் கவிதைகளுக்கு அப்பால் மிகுந்த கவனத்துக்குரியவை சேரனுடைய காதல் கவிதைகள். அரசியல் கவிதைகளில் உள்ள தீவிரத்தைப் போல சேரனுடைய காதல் கவிதைகளும் தீவிரமுடையவையே. பப்ளோர் நிகழ்வாவைப் போல அரசியல், காதல், காமம் என 3லும் தீவிரம் குன்றாத கவிதைகளின் பிரதியாகவே சேரனும் இருக்கிறார். அது அவருடைய அடையாளங்களில் ஒன்றாகும். வளமையான காதல் கவிதைகளில் உள்ளதைப் போல பிரிவேக்கம் உள்ள கவிதைகளும் உண்டு. ஆனால் அவை புலம்பலாக விருந்து விடாமல் உறவை நோக்கி தவித்து விரிவதாக அமைந்தவை. பலருடைய காதல் கவிதைகளிலும் பிரிவென்பது குற்றப்படுத்தலாக அமைந்து விடுவது உண்டு. அது எதிர்த்தரப்பை மேலும் தூரப்படுத்துவது. சிலருடைய கவிதைகளில் முறையீடு இருக்கும். சேரனுடைய தொடக்க கால காதல் கவிதைகளிலிருந்தே அன்பையும் காமத்தையும் இணைத்து குலைக்கும் பண்புள்ளது. காலம் செல்ல செல்ல இது இன்னும் செழுமையாகி இருக்கிறது. என்னுடைய ஆழ்ந்த அவதானத்தின்படி சேரன் சற்றேனும் ஆறுதல் அடைவது அல்லது அவர் சமநிலை கொள்ள எத்தனிப்பது காதல் கவிதைகளில் தான் என. காதலும் காமமுமான கொண்டாட்டமே சேரனுடைய கவிதைகள். அன்பின் ஊற்று, அன்பின் உருக்கம் என்பதை கடந்து காமத்தையும் இணையாக கொண்டவை. காமமற்ற காதல் உண்டா என்று சேரனை கேட்கலாம். எப்படியோ அவர் காதலிலும் காமத்திலும் தன்னுடைய கால கொந்தளிப்பையும் குற்ற உணர்ச்சியையும் ஆற்றுப்படுத்திக் கொள்ள முற்படுகிறார் என தோன்றுகிறது. இது ஒரு வகையில் அவர் கண்டறிந்த விடுதலையாக இருக்கக்கூடும். அல்லது அவ்வாறானதொரு பழக்க இயல்பில் வந்து இந்த இடத்தை அவர் சேர்ந்திருக்கலாம். அப்படியானாலும் இது ஒரு ஏய்ப்புத்தான். தன்னைத்தானே சமநிலைப்படுத்திக் கொள்வதற்காக கொள்ளும் ஒரு தற்காலிக நிழல். ஆனால் இந்த நிழலும் ஒரு போது தீப்பற்றி எரியும். அது இன்னொரு குற்ற உணர்ச்சியிலும் கொந்தளிப்பிலும் போய் விழுந்து இன்னொன்றாக முன்னெறியும். ஏற்கனவே சொல்லப்பட்டதைப் போல சேரனுடைய மன அமைப்பு அப்படியானது. அது தன்னை சிலுவையேற்றம் செய்ய துணிவது, அதில் விடுதலை காண முயல்வது, இதில் இன்புற்றிருப்பது, திளைப்பது அல்லது உடல் விழுந்து மீளத் துடிப்பது
இதனால் தான் உரைய முடியா காலமாய் அலையடிக்கும் நினைவுகளை தத்தளித்துக் கொண்டிருக்கும் சேரன் திரும்ப 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 பாடுவது பின்மாலை பாலைவழி அழகு அழைத்துச் சென்றார்கள். மணலும் காணல் நீரும் இளம் பச்சை நிறத்தில் இடையிடை படர்கொடிகள் எப்படி முளைத்தன தெரியாது. தாகத்துக்கு மற்றவர்களை கொண்டு குருதி குடிப்பது ஒரே வழி. எல்லோருக்கும் ஒரே இறைவன், எல்லா இறைவருக்கும் ஒரே களப்பலி எனவாக உள்ளது. மேலும் சேரன் சொல்கிறார், அவலத்தை எழுதி தோற்றுவிட்டது என் மொழி, அதற்கு ஒளி இல்லை. எல்லா ஓவியங்களிலும் சாம்பர் என கூவ விரும்புகிறேன். இந்த துயரத்துக்கு முடிவேது. நன்றி.